ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அவளை திட்டினதுக்கு இவன் எதுக்கு கோவப்பட்டுட்டு போனான்னு தெரியல. என்னமோ அபியை கூட்டிட்டு தூங்குறேன்னு ரூமுக்கு போயிட்டான். சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டான். நைட்டு எவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவான். அப்புறம் இங்கிருந்து சாப்பிட்ருப்பான். சாப்பிடாம அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான். இனி ஒருவேளை அவளை கூட்டிட்டு வரும்போது 2 பேரும் வெளியே சாப்பிட்ருப்பாங்களோ? இல்லை, அவ கூட எதுக்கு இவன் வெளியே போய் சாப்பிடணும்? அப்படியெல்லாம் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டான். ஆனால் இப்போல்லாம் அவன் போக்கே சரியில்லை. அவகிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு முன்னாடி சொன்னான். ஆனால் இப்போ என்னமோ அவகிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பேசுறது சகஜமாக பேசினா கூட பரவாயில்ல, மற்றபடி தப்பாலாம் உங்களுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது. அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அவன் வேற பொண்ணுங்கிட்டயே அதிகமாலாம் பழக மாட்டான். இதில் வேற அவரோட தங்கச்சின்னா கண்டிப்பாக அவகிட்ட அதிகமாக வச்சுக்க மாட்டான். இருந்தாலும் 2 பேரும் வயசு பிள்ளைங்களாச்சே, அதுதான் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்க வயசு மேலே வரமாட்டேங்குது. சரி, நம்ம யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவனுக்கு என்ன அவ்வளோதான் தெரியாதா? அவன் மாமாவை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். இல்லைனாலே தொட்டதுக்கெல்லாம் அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்தில் அவர் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டா அவர் சும்மா இருக்க மாட்டாரு, பெரிய பிரச்சனை பண்ணிடுவாருன்னு அவனுக்கு என்ன தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அவகிட்டலாம் பார்த்து பக்குவமாக தான் நடந்துக்குவான். சரி, இப்போ சாப்பிட்டானா என்னன்னு தெரியல. சரி, பேசாம ரூமுக்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா? எதுக்கு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்? அதான் என்னமோ அவளுக்காக என்கிட்ட சத்தம் போட்டுட்டு போனானே, அவனுக்கே பஸ்டா வேணும்னா வரட்டும். கா, நல்ல வேலை எங்க நீ போய் தூங்கிட்டியோ. நீ சாப்பிட்றதுக்கு வந்து சட்டி பாத்திரத்தெல்லாம் உருட்டணுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கரெக்டா எடுத்து வச்சிருக்க. ஆமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் நான் வேணும், ஆனா சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் அவளுக்கு பண்ணு. கா, நீ இன்னும் அது விடலையா? எப்படி விட முடியும்? என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட சத்தம் போடுற. ஐயோக்கா, அவளுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணலக்கா. அவ ஏற்கனவே சொல்லாம போயிட்டோம். இனி வந்தாக்கா நீயும் மாமாவும் ஏதாவது திட்டுவீங்களோன்னு பயந்துட்டே வந்ததும் நீ வேற கத்துனியா. அவ இன்னும் பயந்து அழ ஆரம்பிச்சுட்டா. அதான் எதுக்கு சத்தம் போட்டு கேக்குற, கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கலாமேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் நான் பண்ணல. இல்ல, ஒன்ன விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவ எனக்கு யாருக்கா? யாரும் இல்ல, இதுக்கப்புறம் யாரும் ஆகவும் வேண்டாம். இங்க பாருடா, உன் மாமாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். நான் ஏற்கனவே அவ ஊருக்கு வந்தப்பவே உன்கிட்ட சொன்னேன், அவகிட்ட அதிகமா வச்சுக்காதேன்னு. ஐயோக்கா, நான் எதுவும் வச்சுக்கலையக்கா. வச்சுக்க மாட்டேன்னு தெரியும். இதுக்கப்புறமும் வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ 2 மாசம் லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கா. அவ பாட்டுக்கு இருப்பா. அவ பாட்டுக்கு 2 மாசம் லீவ் முடிஞ்சதும் கிளம்பி ஊருக்கு போயிருவா. நீயும் அதே மாதிரி உன் பாட்டுக்கு இருக்கணும். அக்கா, நான் என் பாட்டுக்கு தானக்கா இருக்கேன். இருடா, சொல்றத முழுசா கேளு, கூட பேசிட்டு இருக்காத. சரி, சொல்லு. உன் மாமாக்கு இல்லனாலே உன்னை கண்டா ஆக மாட்டேங்குது. எப்படா எதை வச்சு உன்னை குத்தம் சொல்லலானே காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்தல்ல, அகில் கையில பால் கொட்டிருச்சுங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக உன்னை வீட்டு விட்டே வெளியே அனுப்பிட்டாரு. இப்படி உன்னை ஏதாவது சொல்றதுக்கு என்னடா கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ அவகிட்ட மட்டும் ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ண அவருக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னு உனக்கே நல்லா தெரியும். கா, நான் அவகிட்ட என்னக்கா பண்ண போறேன்? என்ன பத்தி உனக்கு தெரியாது? தெரியும்டா, இருந்தாலும் சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப பசிக்குது, முதல்ல சாப்பாடு கொடு. சரி, இந்தா சாப்பிடு. என்ன சாப்பிடுங்கிற? எப்போ நீ தானே ஊட்டி விடுவ, ஊட்டி விடு. டேய், சாப்பிடுறா, உன் மாமா வரதுக்கு நேரம் ஆச்சு, நான் போய் பாக்குறேன். அதெல்லாம் முடியாது. மாமா வந்து உன்னை கூப்பிடுவாரு, கூப்பிட்டா போய்க்கலாம். ஒழுங்கா ஊட்டி விடு. நீ இருக்க பாரு, அபியை விட மோசம்டா. இரு, ஊட்டி விடுறேன். இவன் அன்பை பாதி தங்கை மீறி ஆனாளே அக்கா என்ற ஞாபகம் மறந்து போனாளே யாழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. ஷைலு, அத வரேங்க. ஹிட்லர் வந்துட்டாரு, நீ கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிடா, நான் போறேன். நீ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் போய் படுக்கணும், சரியா? ஐயோ, நான் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. நீ போக கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அந்த மனுஷன் இங்க வந்துருவாரு. அப்புறம் என்னால சாப்பிட கூட முடியாது. நீ போ முதல்ல. சரிடா, நான் போறேன். இந்த சாப்பிடு. பாவம், காலையில இருந்து அவளும் ஒன்னும் சாப்பிடல. அபி, நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, தூங்கல. அம்மா இந்த பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும் சொல்லிட்டாங்க.
அதையோ அப்ப வேகம் பால் குடிச்சிட்டு வேகம் போய் தூங்கு. இல்ல ஐட்டு, எனக்கு பாலே பிடிக்காது. எனக்கு பால் வேண்டாம், நீ குடிச்சுக்கிறியா? ஐயோ அபி, எனக்கும் பால் பிடிக்காது, எனக்கு ஒன்றும் வேண்டாம். அம்மா உனக்கு தானே கொடுத்தாங்க, நீ பால் குடிக்கணும், குடி. வேணாம் ஐட்டு, உனக்கு பால் பிடிக்காதுல்ல, அதே போல எனக்கும் பால் பிடிக்காது. எனக்கு இது வேண்டாம் சொன்னா அம்மா கேட்கவே மாட்டீங்க. ஐயோ அபி, நான் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன்ல, நான் இனி பால் குடிக்காட்டி குழப்பம் இல்ல. ஆனா நீ குட்டி பாப்பா இல்ல, நீ கண்டிப்பா பால் குடிக்கணும். ஏன் அப்ப நீ மட்டும் குடிக்க மாட்டீங்க, நான் மட்டும் ஏன் குடிக்கணும்? அபி, அது நீ குட்டி பாப்பா இல்ல. இப்போ இங்க பாரு, எனக்கு பெரிய முடி இருக்கா, அது போல உனக்கு பெரிய முடியெல்லாம் வரணும்னா நீ இது மாதிரி பால் குடிச்சாதான் உனக்கு பெரிய முடி வரும். பால் குடிச்சா பெரிய முடி வருமா? அதே பால் குடிச்சா உனக்கு என்ன போல, அப்புறம் உன் அம்மாக்கு இன்னும் பெரிய முடி இருக்குல்ல, அது போல உனக்கு பெரிய முடி வரும். பால் குடிச்சா அம்மா மாதிரி பெரிய முடி வருமா? அதே அபி, பால், பச்சைக்கறி, அப்புறம் கீரை, முட்டை இதெல்லாம் சாப்பிட்டாதான் உனக்கு அம்மா மாதிரி பெரிய முடி வரும். உனக்கும் பெரிய முடி வேணும்னா இப்ப நீ இந்த பால் குடி. எனக்கு பெரிய முடி வேணும், கால் வரைக்கும் முடி வேணும். அப்பனா நான் இந்த பால் குடிக்கேன், அப்ப எனக்கும் பெரிய முடி வரும் லைட்டு. கால் வேற முடி வேணும். சரி, இந்த பால் குடி, அப்போ உனக்கு கால் வேற முடி வரும். சரி, அப்ப நான் பால் குடிக்கேன். ஏபி, நீ எப்படியும் உன் பேபியோட தானே தூங்குவ. இப்போ நீ மாத்திரம் இங்க வந்திருக்க, உன் பேபி எங்க? அது பேபி அம்மா கூட பேசிட்டு இருக்கு, பேசி முடிச்சிட்டு வந்த அப்புறமா தூங்கலாம் சொன்னிச்சு. ஓ அதையோ, சரி அபி, சரி நீ பால் குடி. பேபி வந்ததும் நானும் பேபியும் சாச்சி தூங்கிடுவோம். அப்ப நீ சாச்சி தூங்குறியா? இல்ல அபி, எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? தூக்கம் வரலன்னா பேபி கதை சொல்லும், கதை சொன்னாதான் தூக்கம் வரும். அப்போ பேபி கிட்ட சொல்லி உனக்கும் கதை சொல்லுடேன். அப்போ பேபி கதை சொன்னா உனக்கும் தூக்கம் வரும். கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அபி. உன் பேபி அவன் பேர் என்னன்னு என்கிட்ட சொன்னா மட்டும் போதும், அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். பேரா? பேரு பேபியோட பேரு தான் பேபி சொன்னல. ஐயோ அபி, பேபி ஒன்றும் இல்ல. உன் பேபிக்கு வேற பேர் இருக்கு, அந்த பேர் தான் என்னன்னு எனக்கு தெரியணும். என்ன பேரு? அதை உன் பேபி கிட்ட தான் கேட்கணும். நீ அவனை எவ்வளோதான் திட்டியிருந்தாலும் எவ்வளோ வெறுப்பேற்றிருந்தாலும் அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணவங்களோ அவன் தான் அடிச்சிருக்கான். இன்னைக்கு கூட அவன் தான் என்னை வந்து காப்பாத்தினான். ஏன் அபி, உன் பேபி எதுக்காக எனக்காக இதெல்லாம் பண்ணணும்? அல்ல, சிலப்போ என் மனசுல உன் பேபி மேல எனக்கு தோணுன மாதிரி அவனுக்கும் என் மேல தோணி இருக்குமா? தெரியல. அல்ல, இவ்வளோ பெரிய பொண்ணு எனக்கே தெரியாதப்போ குழந்தை உனக்கு எப்படி தெரியும்ல? ஆமா, நீ பெருசாயிட்டல்ல, நான் இன்னும் பெருசாவல, நான் குட்டி பாப்பால, எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இல்ல அபி, சைஸ்ல மட்டும்தான் அவ பெருசு, நீ குட்டி பாப்பா. மத்தபடி புத்தியில ரெண்டும் ஒண்ணுதான். இன்னும் சொல்லணும்னா உனக்கு இருக்கிற விவரம் கூட அங்க இருக்குதான்னு கொஞ்சம் டவுட் தான். எடையடா, மதி ரொம்ப ஓவரா போகாத. யாரு, நான் ஓவரா போறேனா? உன்னெல்லாம் அவங்க கிட்டே விட்டுட்டு வந்திருக்கணும்டி, காப்பாத்தி கூட்டு வந்த பத்தியா என்ன சொல்லணும். சரி, காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். ஐயோ, யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? உன் தேங்க்ஸ்க்காகலாம் ஒன்னும் நான் உன்னை காப்பாத்தல. நான் எதுக்கு காப்பாத்தினேன்னு உனக்கே தெரியும். ஆனா கொடுக்காம ஏமாத்திட்டல. ஆனா நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்காத. எப்பவுமே நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். அதே மாதிரி எனக்கு உண்டானதையும் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு உண்டானதை எப்போ எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ காலையில இருந்து ஒன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். வேண்டான்னு சொன்னா திரும்பியும் சாப்பிடுன்னு கெஞ்சிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், எடுத்துட்டு உள்ள போயிருவேன். அல்ல, பசிக்குது, குடு. இங்க பாரு, இந்த சீன் போடுறது, சுத்தல்ல விடுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதை விட பெரிய சீனெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அது நீ சண்டை போட்டப்பவே தெரிஞ்சுது. அது ஏய், நான் சண்டை போட்டேங்கிற விஷயத்த உன் அண்ணங்கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். எந்தடா, என் சேட்டனை பார்த்தா உனக்கு எந்த பயமா? அவங்களெல்லாம் அவ்வளவு தைரியமா அடிச்ச, என் சேட்டனை பார்த்த மாதிரி எதுக்கு இப்படி பயப்படுற? அண்ணன் மேல இருக்கிறது பயம்லாம் இல்ல, மரியாதை. அப்புறம் நான் சண்டை போட்டேன்னு தெரிஞ்சா உன் அண்ணன் என்ன திட்டுவாருங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல வேணாம்னு சொல்லல. உன் அண்ணங்கிட்ட நீ சொன்னா அது என் அக்காவுக்கு தெரிஞ்சிரும்.
நான் சண்டை போட மாட்டேன்னு என் அக்கா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சண்டை போட்டேன்னு என் அக்காவுக்கு தெரிஞ்சா அவகிட்ட நான் பண்ண சத்தியத்தையும் மீறி சண்டை போட்டிருக்கேன்னு அவ வருத்தப்படுவா. அதனாலதான். ஓ அதனால தான் அன்னைக்கு என்னை கிண்டல் பண்ணவங்கள அடிச்சதை கூட நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சியா? ஆமா, உனக்கு தெரிஞ்சா நீ அதை உன் அண்ணன்கிட்ட சொல்லிடுவ. அப்புறம் அது என் அக்காக்கு தெரிஞ்சிரும். அதனாலதான் அன்னைக்கு நான் அவங்கள அடிக்கல, எனக்கு சண்டை போடலாம் தெரியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு கூட உன் முன்னாடி அவங்களை அடிக்க கூடாது, உன்னை எப்படியாவது அவங்க கிட்ட பேசி எஸ்கேப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களை அடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு மேல அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் வேற வழி இல்லாம உன் முன்னாடியே அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியதா போச்சு. இப்போ மாட்டிக்கிட்டேன். இல்ல இல்ல மாட்டெல்லாம் இல்ல, பயப்படாத. நான் இதை சேட்டங்கிட்டலாம் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். சரி நீ சாப்பிடு. அபி வா நம்ம போய் தூங்கலாம். பிபி இது ஐச்சுக்கு தூக்கம் வரலையா? கதை சொல்லணுமா? நீ கதை சொல்லு. தூக்கம் வரலையா? ஏன் தூக்கம் வரல? ஓ அக்கா உன்னை திட்டினதுனாலயா? ஐயோ அதெல்லாம் இல்ல. அண்ணி சொன்னதுலலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்லப்போனா அவங்க சொன்னது சரிதானே, தப்பு என் மேல தானே. ஆமா, தப்பு ஓ மேலதான். ஓ மேல மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இருக்கிற ஒரு தப்பு இது ஒண்ணுதான். ஈஸியா எல்லாரையும் நம்புறது. என்ன எதுன்னு யோசிக்காம ஒருத்தர் பேசுறத மட்டும் வச்சுக்கிட்டு ஈஸியா அவங்கள நம்பிடுறீங்க. அப்படி நம்ப கூடாது. நம்ம பாக்குறது கேக்குறது மட்டும்தான் அவங்களோட கேரக்டர்னு கண்மூடித்தனமா நம்புறது ரொம்ப தப்பு. ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை நம்ம அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை சரிதானான்னு யோசிக்கணும். அப்புறம் எல்லாரும் எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு யோசிக்க கூடாது. யாரு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் மாறிடலாம். அதனால யாரையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்ணை மூடி நம்பிடக்கூடாது. நான் யாரையும்னு என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறது நம்ம மட்டும்தான். அதனால யாரையுமே அளவுக்கு அதிகமா நம்பவும் கூடாது. அதே சமயத்துல நம்பிக்கையே வைக்காம எப்ப பார்த்தாலும் இப்படி சந்தேகப்பட்டுட்டேவும் இருக்கக்கூடாது. அதே அதே உன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததுதான், ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? நீ ஃப்ராடுன்னு. ஹோய். ஆமா பின்ன, நான் கூட உனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது, பாவம் நீ ஒரு அப்பாவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான்டா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேல இங்க நின்னா 2 பேரும் பேசி நம்ம 2 பேருக்கு சண்டை வந்துரும். நான் போறேன். எடா ஒரு நிமிஷம் இரு, எனக்கு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். ஏய், நான் கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் என் கிட்ட மட்டும் ஏதாவது கேட்டுட்டே இருக்க. இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு சொன்ன அப்புறம் செம்ம அடி வாங்க சொல்லிட்டேன். ஐயோ எடா, நான் கேட்கறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல, எனக்கு இதை மட்டும் சொல்லு ப்ளீஸ். சரி என்ன கேட்டு தொலை. அது உன் பேர் என்ன? ஏய், என்ன கலாய்க்கிறியா? என் பேர் என்ன உனக்கு தெரியவே தெரியாதா? எடா சத்தியமா உன் பேர் எனக்கு தெரியாதடா. தெரியாதா? ஏய், 1 மாசமா இந்த வீட்ல இருக்க, என் பேர் தெரியாதுங்கிற? எடா எப்படி தெரியும்? அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேரு கேட்டப்ப நீ சொல்லாமே போயிட்ட. பின்ன அண்ணனும் அண்ணியும் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் அம்மாச்சி உன்னை சின்னவனேன்னு கூப்பிடும், அப்புறம் அபி உன்னை பேபின்னு கூப்பிடும். அப்புறம் வேற எப்படி எனக்கு உன் பேர் தெரியும்? நீ தான் சொல்லணும். சொல்லு, உன் பேர் என்ன? இப்ப மட்டும் இவன் பேரு ஷமீர்னு சொல்லிட்டா அப்புறம் என் மனசுல தோணுன விஷயம் உண்மையாயிடும். அப்படி மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்க ஷமீர் நீயா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உன்னை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சொல்லுடா, உன் பேர் என்ன? ஹேய், என் பேர் தெரியாதுங்கிற, அப்புறம் என் நம்பரை உன் போன்ல என்னன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க? ஐயோ இப்ப என்ன சொல்றது? சொல்லுடி, என் பேர் தெரியாதுங்கிற, அப்புறம் என் நம்பர் என்னன்னு போட்டு சேவ் பண்ணிருக்க? அது வந்து இப்போ ஒழுங்கா சொல்றியா இல்ல உன் போன் எடுத்து நானே பார்க்கவா? அம்மா உன் போன் எங்க? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே சொல்றேன். அப்ப சொல்லு, என்னன்னு சேவ் பண்ணிருக்க? கண்டிப்பா நல்லதா சேவ் பண்ணிருக்க மாட்டேன். என்னன்னு உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் போன் எடுத்து பாத்துருவேன். ஐயோ இல்ல, நான் சொல்றேன். ஆனா நான் உண்மையை சொல்லுவேன். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ உன் பேரை சொல்லணும். சரி சொல்றேன். முதல்ல நீ உன் போன்ல என் பேரை என்னன்னு சேவ் பண்ணிருக்கேன்னு சொல்லு. அது வந்து தெண்டின்னு சேவ் பண்ணிருக்கேன். தெண்டியா? நானும் ரொம்ப நாளாவே இவ சொல்ற இந்த தெண்டிக்கு என்னதான் அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஏய், நானும் உன்னை பார்த்த அந்த முதல் நாள்ல இருந்தே நீ என்னை பார்த்து இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அப்படின்னா என்னடி அர்த்தம்? ஓ இந்த தெய்வமே, அதுக்கு அர்த்தம் தெரியாதா? நல்லதா போச்சு. அது வந்து தெண்டினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டா? என்ன நீ எனிமையா தானே பாக்குற, அப்புறம் எப்படி ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணுவ?
அதுக்குன்னு என்ன இனிமே நான் சேவ் பண்ண முடியும்? சரி இருந்துட்டு போட்டோன்னு ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணேன், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமா? அதை விடு. உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. நம்ம பேரை தெரிஞ்சுக்கிறதுல எதுக்கு இவ இவ்வளோ ஆர்வமா இருக்கா? சரி, நான் என் பேரை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்டதை கொடு. ஐயோ, இவன் திருந்தவே மாட்டானா? எடா, இப்ப அதான் முக்கியம். முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இல்லையே, ஆர்வம் அதிகமா இருக்கு. ஏண்டி, ஒரு கிஸ்ஸுக்காக எனக்கு எவ்வளவு அலைய வச்ச? இப்ப நீ கேட்டதும் உடனே நான் என் பேரை சொல்லிடணுமா? எனக்கு அதுதான் முக்கியம். நான் கேட்டதை கொடு, நீ கேட்டதை நான் சொல்றேன். ஐயோ, என்ன நீ சொல்லவே வேண்டாம். எந்தா, உன் பேரு நீ சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சுக்க முடியாதா? அதானே, உன் திமிரு உன்னை விட்டு போகுமா? தெரிஞ்சுக்க முடியும்னா அப்ப தெரிஞ்சுக்கோ. எதுக்கு என்கிட்ட கேக்குற? ശരിയടാ, നീ சொல்லவே வேண்டாம். உன் பேரை ഞാനേ കണ്ടുപിടിച്ചിக்கிறேன். അല്ല, അങ്ങനെയെന്താ உன் பேரு உலகத்துல இல்லாத பேரா? அல்ல, உன் மூஞ்சிக்கு என்ன ஷாருக் கான் பேர் வச்சிருப்பாங்க? ரமேஷ், சுரேஷ், மகேஷ்னு ஏதாவது மொக்க பேரு தான் வச்சிருப்பாங்க. அதை ഞാനே கண்டுபிடிச்சிக்கிறேன். அடிங்க மவளே, விட்டா ஓவரா பேசுறா. ஹேய், முடிஞ்சா கண்டுபிடுறி. என் பேரை நீ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. ஓ, எந்த பின்னே, நாளைக்கு ராத்திரி இதே நேரத்துக்குள்ள உன் பேரை நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்டா. காற்றி பாப்போம். சை, இவ பேசினாலே கடுப்பாவுது. ஆனா என்ன, கொஞ்சம் அழகா பிறந்து தொலைச்சிட்டா. ஆனா அறிவில்லைனாலும் திமிருக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. அடி வாங்காத ஆட்டிங்க கிடையாது, மிதி வாங்காத மனசுங்க கிடையாது. எது கிடைக்கும்னு மைண்டுக்கு தெரியாது. சுமாரா இருக்கும் பசங்க வலிதான் புரியாது. நீ ஜித்து தாண்டி நான் வெத்து தாண்டி இருந்துட்டு போகட்டும் அடி. நீ ஜல்லு தாண்டி நான் ஜக்கு தாண்டி பரவாயில்ல கவலை இல்லடி. திமிரு காட்டாதடி, ஓ திமிரு காட்டாதடி. என் மனசு குழப்புற ஆட்ட வளப்புற காதவனபடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.